ஒரு தாயோட பிறந்தநாள். ஆனால் அவங்களோட மனசில் கொஞ்சம் கூட வந்து சிரிப்பே இல்லை. அவங்க எதிர்பார்த்த மக வந்து பக்கத்தில் வந்து நிற்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னவங்களுக்கு நடுவில் அவங்களால ஒரு சில நிமிஷத்துக்கு கூட அவங்களோட பாசத்தை வந்து வெளிக்காட்ட முடியாமல் இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த தாயோட இதயத்தில் ரொம்ப வருஷமாக மறைஞ்சிருந்த காயம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் மூலமாக வந்து முழுசாக வந்து தெரிக்க போகுது. சொந்த மக, மாப்பிள்ளை, பேரன், பேத்தி அப்படின்னு எல்லாருமே முன்னாடி இருந்துட்டுமே தனிமையாக நிற்கிறாங்க. அதை நினைச்சு காந்திமதி வந்து கண் கலங்குறாங்க. ஆனால் அவங்கள வந்து அப்போ சிரிக்க வச்சது யாரு அப்படின்றது தெரியுமா? இன்னைக்கு பாட்டியன் ஸ்டோரி எபிசோட்ல அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்த உண்மையான பாசத்தோட வெற்றியை வந்து நம்ம பார்க்க போறோம். அது என்னதான் வந்து சீரியல் சீனா இருந்தாலுமே உண்மையாவே ஒவ்வொரு தாயோட மனசுலையும் மறைஞ்சிருக்கிற உணர்ச்சி தான் அது. அந்த நிகழ்ச்சியான தருணத்தை வந்து முழுசா வந்து புரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு உங்க மனசு வந்து நிச்சயமா வந்து டச் பண்ணும். கோயிலில் வச்சு நடக்கிற காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல கோமதி ஃபேமிலியோட மொத்தமா வந்து வராங்க. அப்போ அவங்க வந்து அம்மா பக்கத்துலேயே வந்து விடக்கூடாது அப்படின்றதுல வந்து சக்திவேல் குறிய வந்து இருக்காரு. ஆனால் அவரோட எதிர்ப்பு எல்லாமே மீறி காந்திமதியை வந்து மீட் பண்ணி கோமதியோட மொத்த ஃபேமிலியுமே பர்த்டேக்கு வந்து விஷ் பண்றாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு தான் காந்திமதிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்து கதிர் வந்து அசத்துறான். காந்திமதியோட பிறந்த நாளுக்கு வந்து வரும்போதே மேலதாளத்தோட ஆர்ப்பாட்டமாக தான் வந்து பாண்டியன் ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இதை பார்த்த முத்துவன், சக்திவேல், குமார் இந்த 3 பேருமே பயங்கரமா அப்செட் ஆகுறாங்க. அவங்க உள்ள வந்ததுமே கோமதிட்ட அம்மா வந்து பேசக்கூடாது அப்படின்ற வேண்டிய பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அம்மா வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கோமதி கூட வந்தவங்க எல்லாருமே பின்னாடி வந்து உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா பூஜை எல்லாமே முடிச்சுட்டு வந்ததுமே சக்தி அண்ட் முத்துவேல் 2 பேருமே காந்திமதிக்கு வந்து தங்கச்சங்கிலி போட்டு பெருமையா வந்து பேசுறாங்க. என்னதான் இவங்க வந்து கோமதி கூட பேச விடக்கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சாலுமே அவங்க எப்படி பேசாம இருக்க போறாங்க? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா கோமதி வரணும்னு ஆசைப்பட்டவங்க பேசாம இருப்பாங்களா என்ன? சக்தி அண்ட் முத்து 2 பேருமே சேர்ந்து எப்படி எல்லாம் வந்து இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்றத நாங்க டீடைலா பார்க்கலாம். கோமதி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க ஒவ்வொரு ஆளை வந்து வர வச்சு அம்மா கூட வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சிட்டு இருக்காரு சக்திவேல். இப்போ குமார் வந்து தனியாக வரான். அவன்கிட்ட போய் ராஜி வந்து பேசுறான். அத்தை வந்து பாட்டிக்காக வளையல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாட்டி கிட்ட கூட்டிட்டு போ அண்ணா அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு குமார் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு விருப்பத்தை தானே மேலதாளம் எல்லாம் வச்சிங்க, அதே மாதிரி நீங்களே போய் வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதனால ராஜி பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறா. இன்னொரு பக்கம் கோமதிட்டு போய் நீ வளையல் கொடு அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கோமதியும் வளையல் எடுத்துட்டு முன்னாடி போறாங்க. சக்திவேல் அதை வந்து கவனிச்சிடறான். உடனே வேணும்னே சொந்தக்காரங்களை ஒவ்வொருத்தரையும் வந்து வர வைக்கிறாரு. ஸோ இதனால காந்திமதி வந்து ஃபீல் பண்றாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு மகளை வந்து பக்கத்தில் விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்துட்டு அந்த அரசி வந்து அப்செட் ஆகி போட்டோ எடுக்க தனியா போயிடுறா. அப்ப குழலியும் அவ பின்னாடியே வரா. அப்ப குமார் அதை பாத்துறான். அப்ப அவன்கிட்ட காந்திமதியும் அத்தை வந்து நிக்கிறா பாரு, அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அவன் வந்து அரசி பின்னாடி போயிடுறான். இதனால காந்திமதியை வந்து மகளை கூப்பிடுறாங்க. நீ வா கோமதி, என் மகதானே, நீ எதுக்காக தூரமா நிக்கிற, மாப்பிள்ள நீங்க வாங்க, பேரன் பேத்தி எல்லாருமே வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. பாட்டி வந்து இந்த மாதிரி கூப்பிடுறத கேட்ட உடனே குழலியும் வரா. அரசிட்டு போய் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து குமார் கேட்கறான். அப்ப சரவணன் வந்து பின்னாடி இருந்து நம்ம 3 பேரும் வேணும்னா போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டு ஷாக் கொடுக்குறாரு. கோயில்னால எதுவுமே வந்து சொல்லாம அரசியை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே காந்திமதி பக்கத்துல வராங்க. நம்ம காசு போட்டு இவங்க வந்து போட்டோ எடுக்கணுமா, சொந்தக்காரங்க எல்லாமே நிக்கிறாங்க, இவங்க எல்லாமே ஓரமா நிக்க சொல்லுங்க அப்படின்னு வம்பிழுக்கிறாரு. அப்ப கதிர் அங்க வந்து என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, இவங்க கேமராமேன் நம்மள போட்டோ எடுக்க வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரேஞ்ச் பண்ண போட்டோகிராஃபர் வந்து வர வைக்கிறான். இதை பார்த்து காந்திமதி அதே மாதிரி கோமதி ஃபேமிலி இன்ப அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் மக ஃபேமிலியோட அதே மாதிரி தனித்தனியா போட்டோ எடுத்து சந்தோஷப்படுறாங்க. காந்திமதி ஃபைனலா கதிர் அரேஞ்ச் பண்ணியிருந்த போட்டோ ஆல்பத்தை வந்து கொடுக்குறான். அவங்க ஹஸ்பண்டோட இருக்கிற அந்த போட்டோ பார்த்த உடனே காந்திமதி சந்தோஷத்துல வந்து கண் கலங்குறாங்க. இப்படிதான் பல சந்தோஷமான தருணத்தோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. பூஜை முடிஞ்ச உடனே நடந்த அந்த போட்டோ மூமெண்ட், அந்த சிங்கிள் கிளிக் தான் வந்து ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்த 2 குடும்பத்தையும் வந்து ஒரே ஃப்ரேம்ல வந்து நிறுத்தியிருக்கு. காந்திமதி அந்த ஆல்பம் ஓபன் பண்ணி ஹஸ்பண்டோட போட்டோ பார்த்த அந்த செகண்ட்ல அவங்களோட கண்ணீரும் சிரிப்பும் சேர்ந்து ஒரு இமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவங்களோட பார்வையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தொட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அதுல வேதனை இருந்துச்சு, ஆனால் அதை விட கூடுதல் பாசம் தாங்க இருந்துச்சு. அந்த பாசத்தை பார்க்கும்போதே நமக்கு அந்த ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் ஃபீல் ஆயிருக்கும். எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே ஒரு தாயோட இதயம் தான் எல்லாத்தையுமே இணைக்கிற உண்மையா வந்து இருக்குது. இதுதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கான மெசேஜ். பாசம் பிரிவை விட வந்து பெருசு. ஆனால் காந்திமதியோட கண்ணில் வந்து கண்ணீரை வந்து நீங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க. நாளைக்கு வரப்போற எபிசோட்ல இன்னும் பெரிய எமோஷனல் ட்விஸ்ட் ஒன்று வரப்போகுது. சக்திவேலோட பிளான் வந்து ஃபெயில் ஆகுமா, கதிருக்கு வந்து மறுபடியும் ஒரு ஷாக் இருக்குமா அப்படின்றது எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.